எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதன் முழு விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், எதன் அடிப்படையில் அங்கு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது? தற்போதைய சோதனையின் நிலவரம் என்ன? நாம் தற்பொழுது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது குறிப்பாக சென்னை மண்டல துணை வருமான வரித்துறை ஆணையர் தலைமையில் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்குதான் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கான சான்றிதழ் வழங்கக்கூடிய இடம். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள ஒரே அந்த மருத்துவ பல்கலைக்கழகம். இங்க இதன் கண்ட்ரோல்ல தான் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகள், நர்சிங் கல்லூரிகள், பாராமெடிக்கல் உள்ளிட்ட அனைத்து விதமான படிப்புகளுக்கும் தலைமையிடமாக கருதக்கூடிய இந்த மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகத்திலே இன்கம் டாக்ஸ் ரைடு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அதாவது வழக்கமாக உள்ளே பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு உள்ளே ஐடி சோதனை நடைபெறுவதால் வேற யாரும் பத்திரிகைகள் உட்பட யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக வரக்கூடிய ஸ்டாப்ஸ், குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மட்டும்தான் உள்ளே சோதனைக்கு பிறகு அனுப்பப்படுகிறார்கள். ஏனென்றால் உள்ளே பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை என்று அவர்கள் தரப்பில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக பாத்தீங்கன்னா கீதா லட்சுமியை பொறுத்தவரை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அவர் முதலில் டீனாக இருந்தார். அதனைத் தொடர்ந்து டிஎம்இ என்று சொல்லக்கூடிய டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் என்ற ஒரு பொறுப்பிலும் அவர் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கல்வி இயக்ககத்தினுடைய இயக்குநராகவும் பணியாற்றியிருந்தார். தற்பொழுதுதான் அவர் கடந்த ஓராண்டுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உயர்ந்த பதவியாக கருதக்கூடிய அந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், குறிப்பாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தலை சிறந்த கருதக்கூடிய இந்த பல்கலைக்கழக துணைவேந்தராக இணைக்கப்பட்டார். கடந்த மாதம் கூட சிறந்த துணைவேந்தருக்கான ஒரு அவார்டை அவர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் பெற்றிருந்தார். இந்த நிலையில் அவருடைய அலுவலகத்திலே சோதனை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் தலைமைச் செயலகத்திலே வருமான வரித்துறைகள் சீஃப் செக்ரட்டரியுடைய அறையில் சோதனை நடத்தினார்கள். அதற்கு பிறகு ஒரு துணைவேந்தர் அரசுடைய கான்வாய் பொருந்திய காரில் செல்லக்கூடிய உயர் அதிகாரி இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவருடைய இடத்திலேயே வருமான வரித்துறை சோதனை என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக அரசு அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை என்பது மிகவும் குறிப்பாக இருக்கும். தலைமைச் செயலகத்திலே சோதனை நடைபெறுவது பெரும் விமர்சனத்துக்குள்ளாகிறது. இந்த நிலையில் தமிழகத்துடைய கிட்டத்தட்ட 3000 எம்பிபிஎஸ் சீட்டு, குறிப்பாக உள்ளிட்ட பல்வேறு எம்பிபிஎஸ் சீட்டுகளுக்கு அனுமதி வழங்கக்கூடிய இடம், அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்திற்கும் சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு இடத்தில் சோதனை நடைபெறுகிறது. குறிப்பாக இது குறித்து கேட்கும் பொழுது பணப்பட்டுவாடா, ஆர்கே நகர் பணப்பட்டுவாடாருக்கும் இந்த சோதனைக்கும் எந்த தொடர்பு இல்லை என்றும், இது குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான அந்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் சோதனை நடைபெறுவதாக ஐடி ஆபீஸில் சார்பாக நமக்கு தெரிகிறது. வசந்த்.